நீங்க ரிட்டயர்மெண்ட் பிளானிங்க தொடங்குறதுக்கான சரியான நேரம் எது? என்ன கேட்டீங்கன்னா, படிச்சு முடிச்சு வேலைக்கு போன முதல் நாள் அப்படின்னு சொல்லுவேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டூ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் தமிழ். நம்ம சேனல்ல தொடர்ந்து பர்சனல் ஃபினான்ஸ் பற்றியும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தியும் பயனுள்ள தகவல்கள பகிர்ந்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ நீங்க 25 வயசுல இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போமே. இதுதான் மிக மிக சரியான நேரம் உங்களோட ரிட்டயர்மெண்ட்டை திட்டமிடுறதுக்கு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன், இப்போ நீங்கள் பெரும்பாலும் கல்யாணம் ஆயிருக்காது அப்படிங்கிற அசம்ஷனை வச்சுட்டு பேசுகிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் உங்களோட ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, கல்யாணம், குழந்தைகள், அப்புறம் அதுக்கான செலவுகள், இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு செலவுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே போகும். உங்களுக்கு சேமிக்க தொடங்குறது ரொம்ப சிரமமாகும். ஆனால் இப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு 20களில் பொதுவாக இருக்கவங்களோட மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, சரி சம்பளம் வந்தால் ஏதாவது ஒரு காஸ்ட்லியான கேட்ஜெட் வாங்குவோம், இருக்கிறதுல லேட்டஸ்ட் ஃபோனை வாங்குவோம், ஒரு ப்ரொமோஷன் வந்தது அப்படின்னாக்கா நம்ம வந்து ஏதாவது புதுசாக ஒரு வண்டி வாங்குவோம், ஒரு போனஸ் இன்சென்டிவ் கிடச்சிதுன்னா ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணுவோம். இப்படி தான் அந்த மனநிலை இருக்கும். ஆனால் இப்படி இருக்கிறத வச்சுட்டு நம்ம ரிட்டையர்மெண்ட்டை பிளான் பண்ண முடியாது. நம்மளுடைய சேவிங்ஸ் மென்டாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் உங்களுடைய முதலீட்டை தொடங்குறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களோட வெல்த் கிரியேஷன் அடங்கியிருக்கு. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டோட பார்ப்போம். இப்போ ஒருத்தர் 25 வயசில் இருக்கிறாரு, வெறும் 10,000 ரூபாய் மாதத்துக்கு முதலீடு பண்ணுறாருன்னு வச்சுப்போம். ஒரு 12% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு சேஃபான ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணுறாரு அப்படின்னா, 60 வயசில் அவர் ரிட்டையர் ஆகிறாரு. அந்த 60 வயசு வரைக்கும், 25 வயசில் தொடங்கி 60 வயசு வரைக்கும் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, 60 வருஷத்தோட முடிவில் 60 வயசு அவருக்கு ஆகும்போது அவர் கையில் 6,40,00,000 ரூபாய் கிட்டக்க அவர்கிட்ட பணம் இருக்கும். சரி, இப்போ இன்னொருத்தர் 35 வயசில் தொடங்குறாருன்னு வச்சுப்போம். 35 வயசில் தொடங்குறாரு, ஆனால் அவர் மாதத்துக்கு 25,000 ரூபா முதலீடு பண்ணுறாரு. அதாவது 10,000 ரூபா விடும்போது 2.5 மடங்கு அதிகமாக முதலீடு பண்ணுறாரு. ஆனால் ஒரு 10 வருஷம் தாமதமாக தொடங்கியிருக்கிறாரு. இவரும் அவரோட 60 வயசு வரைக்கும் முதலீடு பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இவர் 2.5 மடங்கு அதிகமாக முதலீடு பண்ணவர்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4,70,00,000 ரூபாய் தான் இருக்கும். அதாவது குறைவாக பணம் முதலீடு பண்ணவரோட குறைவாக தான் இவர்கிட்ட இருக்கும். இவர் அதிகமாக முதலீடு பண்ணியிருந்தாலுமே கூட இவர்கிட்ட குறைவாக தான் பணம் இருக்கும் 60 வயசில். ஸோ இப்போ இதில் முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, இன்வெஸ்ட்மெண்ட்டோட காம்பவுண்டிங்கில் 2 முக்கியமான ஃபேக்டர். ஒன்று டைமு, அப்புறம் கன்சிஸ்டன்சி. இதுதான் ரொம்ப முக்கியமே ஒழிய, நீங்கள் எவ்வளவு பணம் முதலீடு பண்ணுறீங்கிறது செகண்ட் ப்ரையாரிட்டி தான். அப்போ நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் முதலீட்டை தொடங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிக காலம் முதலீட்டுக்கு கிடைக்கும். அப்போ அந்த அளவுக்கு உங்களுடைய கார்பஸ் காம்பவுண்ட் ஆகி பெருசாக வளர்ந்துருக்கும். ஸோ இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் 25 வயசில் ஏன் நம்மளுடைய முதலீட்டை தொடங்கணும் அப்படின்னு. சரி, இப்போது இதை எப்படி தொடங்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி ஒரு சில ஹைஜீன் ஃபேக்டர்ஸை பேசிடுவோம். உங்களுடைய முதலீடு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. பொதுவாக நம்மளுடைய சமூகத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ ஒரு வீடை வாங்கிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்ட வைப்பாங்க. இல்லை பெண்களாக இருந்தால் நகையில் முதலீடு செய்ய ஆரம்பிப்பாங்க, தங்கத்தில் முதலீடு செய்ய ஆரம்பிப்பாங்க. இது ரெண்டையுமே 2வது ப்ரையாரிட்டியாக வச்சுக்கலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன் அப்படின்னா, இதை விட மற்ற ஃபினான்ஷியல் அசெட்ஸ், முக்கியமாக எக்விட்டி அப்படிங்கிற அசெட் கிளாஸ் உங்களுக்கு வேகமான க்ரோத் கொடுக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஆரம்பத்தில் ஃபினான்ஷியல் அசெட்ஸில், குறிப்பாக எக்விட்டியில் உங்களுடைய முதலீடுகளை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, லேட்டராக நீங்கள் ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, இது மாதிரியான கமாடிட்டிகளில் உங்களோட முதலீட்டை டைவர்சிஃபை பண்ணிக்கலாம். அதுவும் தேவையான ஒன்று தான். ஆனால் முதலீடு அதுவாக இருக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் எடுத்த உடனே ஒரு இஎம்ஐயில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா, வீட்டுக்கான இஎம்ஐயில் மாட்டிக்கிட்டிங்கன்னா, அதை தாண்டி நீங்கள் எக்விட்டியில் முதலீடு பண்ணுறதுக்கான பணமே ரொம்ப குறைவாயிடும். அது நீங்கள் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து பார்க்கும்போது உங்கள்கிட்ட ஒரு வீடு இருக்கும், ஆனால் உங்களுடைய ஒட்டுமொத்த வெல்த் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரு எக்விட்டியில் முதலீடு பண்ணியிருந்தால் அது பெட்டராக இருக்க முடியும். சரி, இப்போது நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த முதலீடுகளை தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துடணும். இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டும், அதாவது உங்களுடைய லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது டேர்ம் பாலிசி, உங்களுக்கு எவ்வளோ டிபெண்டன்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து, பொதுவாக உங்களுடைய ஆண்டு வருமானத்தை மாதிரி 12 மடங்கு அந்த டேர்ம் பாலிசி எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ், இது உங்களுடைய நீங்கள் வேலை பார்க்குற நிறுவனத்தில் இருந்ததுன்னா சரி, அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக ஒன்று எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பேசிக்கலாக கவர் ஆகிடுறீங்க. உங்களுக்கு எந்த ஒரு எதிர்பாராத செலவுகளும் உங்களை பாதிக்க போகிறதில்ல. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது. இந்த யூலிப் பிளான், என்டோமெண்ட் பிளான், கேஷ்பேக், மணி பேக் பிளான், இந்த மாதிரியான விஷயங்களை மாட்டிக்கங்க. இன்சூரன்ஸுங்கிறது தனிப்பட்ட முறையில் காப்பீட்டுக்கான செலவு அப்படிங்கிறத பாருங்கள். அதையும் முதலீடையும் குழப்பிக்காதீங்க. ரைட், இதுக்கு அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு நீங்கள் பில்ட் பண்ணணும்.
இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படிங்கிறது என்ன? இப்போ நமக்கு நிறைய ஒரு வேலை சூழலில் ஒரு அன்சர்டனிட்டிஸ் நிறையா இருக்குது. திடீர்னு ஒரு வேலை இழப்பு இருக்கலாம், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம். அதாவது உங்களுடைய இன்சூரன்ஸையும் தாண்டி செலவழிக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சமாளிச்சுக்கிறதுக்காக நம்ம ஒரு 6 மாதம் உங்களுடைய 6 மாத செலவு அளவுக்கு ஒரு பணத்தை நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப உங்களுடைய வயது ரொம்ப குறைவு, உங்களுக்கு டிபெண்டன்ஸ் யாரும் இல்லை, நீங்கள் அம்மா அப்பாவோடு சேர்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 மாத செலவு அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் முடித்த பிறகு இருக்கக்கூடிய பணத்தை தான் நீங்கள் முதலீட்டுக்கு கொண்டு வரணும். சரி, எவ்வளவு முதலீடு செய்யணும்? எவ்வளவு அதிகமாக முதலீடு செய்ய முடியுதோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் முதலீடு செய்யணும். உங்களுடைய வருமானத்தில் எவ்வளவு விழுக்காடு நீங்கள் முதலீடு செய்கிறீங்கிறத ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஹையர் த பெட்டர். எவ்வளவு அதிகமாக செய்கிறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. ஆனால் ரொம்ப குறைஞ்ச அளவுக்கு, ஆக குறைஞ்ச அளவுக்கு 20% நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும். 20% கீழே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இட்ஸ் அ க்ரைம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய வருமானத்தில் 20% ஒரு எக்விட்டி அசட் கிளாஸில் முதலீடு பண்ணுங்கள். அதை பாதுகாப்பாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டுங்கிற வழிமுறையில் அது எஸ்ஐபிங்கிற ஒரு மாடலில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக அந்த முதலீடு இருக்க முடியும். சரி, அப்போ இந்த எஸ்ஐபியில் குறைஞ்சது உங்களோட மாத வருமானத்தில் 20%, ஆக குறைஞ்சது 20% நீங்கள் முதலீடு பண்ண தொடங்கிடுங்க. இது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா, உங்களுடைய வருமானம் உயர உயர உங்களுடைய சேவிங் பர்சன்டேஜை அதிகப்படுத்திகிட்டே போகணும். ஸோ அது அப்போ நீங்கள் வந்து ஸ்டெப் அப் பிளான்ஸ் இருக்குது எஸ்ஐபிலே. அதாவது இந்த வருஷம் நான் எவ்வளோ எஸ்ஐபி போகிறேன்னா அடுத்த வருஷம் இதுலேருந்து ஒரு 10% இன்க்ரிமெண்டலாக பண்ணணும், இல்லை 15% இன்க்ரிமெண்டலாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது உங்களை அறியாமல் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். உங்களுடைய வருமானம் உயர்ந்துக்கிட்டே இருக்க உங்களுடைய முதலீடும் உயர்ந்துக்கிட்டே போகும். அதுதான் அந்த உங்களுடைய வெல்த்தை காம்பவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழி. சரி, இப்போ இதெல்லாம் விட முக்கியம் நம்மளுடைய டார்கெட் என்னங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா இலக்குகளை தீர்மானிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை நோக்கி செயல்படுறது எளிதாக இருக்கும். உங்களுக்கு அப்போ எவ்வளோ பணம் தேவை உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு, இதை எளிமையாக நீங்கள் கணக்கிடலாம். இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையை இப்போ நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம், உங்களோட குழந்தைகள் இருக்குது, குடும்பங்கள் இருக்காங்க, வயதான பெற்றோர்கள் இருக்காங்க. இப்போ இவங்களெல்லாம் பராமரிக்கிறதுக்கு எல்லா செலவுகளுக்கும் போக உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை கம்ஃபர்டபுளாக நடத்துறதுக்கு மாதம் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த ஆண்டு செலவை எடுத்துங்க. ஒரு ஆண்டு செலவு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். அது இன்றைக்கி உள்ள செலவு. இப்போ நீங்கள் எந்த வயசில் ரிட்டையர் ஆக போகிறீங்களோ அந்த சமயத்தில் இதோடைய மதிப்பு என்னவாக இருக்கும்? ஒரு இன்ஃப்ளேஷன் 6% அப்படிங்கிற இதில் ஃப்யூச்சர் வேல்யூ கால்குலேட்டர்ஸ் நிறையா உங்களுக்கு இன்டர்நெட்டில் கிடைக்கும். 6% ரேட்டில் அதை ஃப்யூச்சர் வேல்யூக்கு மாற்றுங்க. எந்த வருஷத்தில் நீங்கள் ரிட்டையர் ஆக போகிறீங்களோ அந்த வருஷத்துக்கு அந்த ஃப்யூச்சர் வேல்யூ, அந்த உங்களுடைய ஆனுவல் எக்ஸ்பென்ஸுடைய ஃப்யூச்சர் வேல்யூ மாதிரி 25 மடங்கு உங்கள்கிட்ட பணத்தை நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உங்களுடைய ஓய்வு காலத்தை பற்றி உங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் ஒரு நாள் கூட கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ அந்த பணம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா அதை நோக்கி அதை இலக்காக வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய முதலீட்டு பயணத்தை தொடங்கலாம். இதை எவ்வளவு சீக்கிரம் தொடங்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லது. இப்போ சுருக்கமாக செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்களை பார்த்துருவோம். முதல்ல அதாவது நீங்கள் இப்போ 20 வயசுகளில் இருக்கிறீங்க, 20களில் இருக்கிறீங்க, 25 வயசில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள், கிரெடிட் கார்டு லோன் எடுக்காதீங்க, தேவையற்ற செலவுகளை குறைங்க, இம்பல்ஸ் பர்ச்சேஸ் வேண்டாம். அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன், அதாவது உங்களுடைய வருமானம் கூட செலவுகள் அதிகரிச்சுட்டே போகிறது. நீங்கள் உண்மையில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் கூட உங்களுடைய முதலீட்டை அதிகரிச்சுட்டு போகணும், செலவுகள் அதிகரிச்சுட்டு போகக்கூடாது. ஸோ இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள். செய்ய வேண்டியது எவ்வளவு சீக்கிரம் முதலீட்டை தொடங்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் முதலீட்டை தொடங்குங்க. எவ்வளோ பாதுகாப்பான முதலீடுகள் செய்கிறீங்களோ அவ்வளோ பாதுகாப்பான முதலீடு செய்யுங்க. ஏன்னா இன்வெஸ்டிங்கிறது ஒரு போரிங் திங். இதில் பொறுமையாக காம்பவுண்ட் ஆகணும். அதுக்கான நேரம் உங்களுக்கு இருக்குது, உங்களுடைய வயசு உங்களுக்கு சாதகமாக இருக்குது, உங்களுக்கு ஒரு நீண்ட கால முதலீட்டுக்கு இருக்குது. ஸோ அதை உங்களுடைய அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு ஸ்டெடி காம்பவுண்டிங் பண்ணிங்கன்னா யூ வில் பி த கிளியர் வின்னர். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை உங்களுடைய நண்பர்களோடையும் பகிர்ந்துக்கங்க. நீங்கள் எந்த வயதில் முதலீட்டை தொடங்குனீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. உங்களுக்கு ஒரு 1-on-1 பர்சனலைஸ்டு ஃபினான்ஸ் அட்வைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்களை தாராளமாக அணுகலாம். நன்றி.